ஓணம் அப்படிங்கிறது தமிழர்கள் கைவிட்ட தமிழர்கள் மறந்து போன ஒரு தமிழ் பண்டிகை. இதுதான் உண்மை. கனங்கோல் அவுன கடந்த போலந்தார் மாயோன் மேய ஓண நன்னாள். இது சங்க காலத்து புலவரான மாங்குடி மருதனார் 10 பாட்டுல மதுரை காஞ்சியில எழுதிய பாடல். இதுல மாயோனின் பிறந்த நாளில் ஓணம் கொண்டாடிய தமிழர்கள்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுல மாயோன்னா வேற யாரும் இல்ல, விஷ்ணு பகவானை தான் குறிக்கும். சோ இவரோட கூற்றுப்படி மதுரையிலேயே சங்ககால பாண்டியர்களுடைய ஆட்சியிலேயே ஓணம் கொண்டாடப்பட்டு இருக்கு. அதுவும் மாயோனுக்கு. மாயோன் அதாவது விஷ்ணு முல்லை நில கடவுள். இந்த முல்லை நிலத்துக்குரிய உணவுப் பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா திணை, சாமை, நெல், பால் பொருட்கள். இது எல்லாம் செழித்து அறுவடையாக்கப்படும் காலம் ஆவணி மாதம். அதாவது ஆவணி மாதம் தான் முல்லை நில தமிழர்களுக்கு பொற்காலமா இருந்திருக்கு. இந்த காலகட்டத்துல தான் அதிகப்படியான மழையும் முல்லை நிலத்துல பெய்யும். அவங்க செலிப்ரேஷனை, அவங்க அறுவடையை கொண்டாடும் நாளாதான் பொங்கல் மாதிரியே இந்த ஓணமும் கொண்டாடப்பட்டு இருக்கு. மேலும் இந்த காடும் சார்ந்த இடமான முல்லை நிலம் அப்போதைய காலகட்டத்திலேயே வஞ்சி தலைநகரா கொண்ட சேர தேசமா தான் இருந்திருக்கு. அதாவது தற்போதைய கேரளா. மேலும் இன்னும் கொஞ்சம் தமிழ் இலக்கியத்தை தோண்டணும்னா 8ஆம் நூற்றாண்டிலேயே பெரியாழ்வார் எழுதிய திருமொழியில எந்தை தந்தை தந்தை தம்னு ஆரம்பிக்கிற பாடல்ல 2ஆம் வரியில திருவோண திருவிழாவில்னு ஓணம் பண்டிகையை பத்தி குறிப்பு இருக்கு. இதை தொடர்ந்து 9ஆம் நூற்றாண்டுல திருமழிசை ஆழ்வார் காவலுற்றேன் கல்லுருவி முத்துத்திர ஓண விழா ஒளியதிர பேணின்னு பாடியிருக்காரு. இதுல இருந்து நாம உறுதியா தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஓணம் தொன்று தொட்டு தமிழர்களுடைய ஒரு பண்டிகையா தான் இருந்திருக்கு. பொங்கல் பண்டிகையை போலவே நம் அறுவடையையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் ஒரு பண்டிகை தான் ஓணம். அனைவருக்கும் ஓண திருநாள் வாழ்த்துக்கள்.